குழலி மயில் கிட்ட கேக்குறாங்க, இது எத்தனை பவுன்னு சொன்ன? இது 8 பவுன்கா. 8 பவுனா? நல்லா செஞ்சிருக்காங்க. பார்த்தா 10 பவுன் மாதிரியே இருக்கு. இந்த நெக்லஸ் 4 பவுன். நகையெல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க. நகையெல்லாம் பல பலன் இருக்கு. நான் வாங்குற கடையில மாத்திரம் இந்த மாதிரி இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாக்கியம் சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் சொல்லிதான் செய்யறோம். யார்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க குழலி. பரம்பரையா செஞ்சு கொடுக்கறவர் இருக்காரு, அவர்கிட்டதான் செய்யறோம். ஒரு அட்ரஸ் போன் நம்பர் இருந்தா குடுக்குறீங்களா? குடுக்குறோமே. அடுத்த ட்ரிப் நகைய அவர்கிட்டயே கொடுத்து செய்ய சொல்றேன். வெளிய உங்க வீட்டுக்காரர் வெயிட் பண்றாரு. மீனாவும் ராஜியும் நாங்களும் வெளியே இருக்கோம்னு கிளம்பிடுறாங்க. மயிலு கேக்குறாங்க, நம்பர் கேட்டா நான் யார் நம்பரை கொடுக்கறது? யார் நம்பரையாவது கொடுத்து ஓட்டுறி. இதெல்லாம் செய்யறதுதான். வேலை சமாளிக்க முடியலன்னு வச்சுக்க, அவரு ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு சொல்லிடு. மயில அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. கோமதி சொல்றாங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கா என் மருமக அப்படின்னு சொல்றாங்க. கோமதி மாலை போட்டு விடுறாங்க. மயிலும் சரவணனும் பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவனோட அப்பா அம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மாமாவுக்கு பாண்டியன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பொண்ணோட அப்பா அம்மாவை. பாண்டியன் சொல்றாரு, தம்பி எல்லாரையும் போட்டோ பிடிச்சு பெரிய ஆல்பமா போட்டு கொடுப்பா, நான் போட்டு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் தாம்பூல தட்டு மாத்திக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் மோதிரத்தை மாத்திக்கிறாங்க. எல்லாருக்கும் பொண்ணோட வீட்டுல இருந்து சாக்லேட் கொடுக்கறாங்க. 30ஆம் தேதி கல்யாணத்தை நிச்சயம் பண்றாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. நாளை சந்திக்கலாம். இன்று பெல்ஜியத்தின் நாணயம் யூரோ. நாளை பார்க்கலாம்.